ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன் சொன்ன ஐஸ்வர்யா, எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். சார், விஜயை தொடர்ந்து இப்போ விஷாலும் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. எல்லாருமே நடிகர் இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. முதல்வர் பதவிங்கிறது அவ்வளோ ஒரு இலவான பதவி அது. சாரி, பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறேன். வேட்டையின் படப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? 80% முடிஞ்சு போச்சு. இன்னும் 20% இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது? லோகேஷ் கனகராஜ் படம். அந்த படத்தில் படப்பிடிப்பு தொடர்ந்து இந்த படம் முடிஞ்ச பிறகு, வேட்டையன் முடிஞ்ச பிறகு. தேங்க்யூ. வேட்டையின் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் ஏதாவது? அது எனக்கு தெரியாது. படம் வந்து ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன் சொன்ன ஐஸ்வர்யா, எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். சார், விஜயை தொடர்ந்து இப்போ விஷாலும் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. எல்லாருமே நடிகர் இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. முதல்வர் பதவிங்கிறது அவ்வளோ ஒரு இலவான பதவி அது. சாரி, பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறேன். வேட்டையின் படப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? 80% முடிஞ்சு போச்சு. இன்னும் 20% இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது? லோகேஷ் கனகராஜ் படம். அந்த படத்தில் படப்பிடிப்பு தொடர்ந்து இந்த படம் முடிஞ்ச பிறகு, வேட்டையன் முடிஞ்ச பிறகு. தேங்க்யூ. வேட்டையின் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் ஏதாவது? அது எனக்கு தெரியாது.